Assalamu alaikum. Welcome to Shasha's Kitchen. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போறோங்க. செம டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. செம டேஸ்டா இருக்கும். நீங்க பார்க்க போறது என்ன அப்படினா ரவா ஆப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பாம்பே சட்னி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போறோம். இது ரெண்டு செய்யறதுக்கே 20 நிமிஷம் போதுங்க. செம டேஸ்டா இருக்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரவா ஆப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரவை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு pan வச்சிருக்கேன் அடுப்புல. இதுல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. குண்டான ரவை, பொடி ரவை எதுவேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நல்ல வாசம் வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்தா போதும். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாம பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு ரவை. இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ரவை ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நான் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்பம் சுட முடியும். அதுக்காக இது இருக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம பாம்பே சட்னி செஞ்சிடலாம் வாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா வாசனையும் வருது. இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். முதல் 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். இது இருக்கட்டும். திரும்பவும் அதே கடாய் தாங்க நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க. இதுக்கப்புறம் வத்தல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வத்தல் எடுத்திருக்கேன். இது மட்டும் தாங்க காரம். உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதம் கூட வரணும் அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா கலந்து விடலாம். அந்த தக்காளியும் வதங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப. இந்த பாம்பே சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு எதுவுமே இல்லை, கடலை மாவு மட்டும் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி காரத்துக்கு வத்தல் மட்டும் தானே எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம், உங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா. மஞ்சப்பொடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும் இல்லையா, நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. உப்பு சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்தாச்சு. இதே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்தா கடல மாவு நம்ம சேர்க்கணும். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கடல மாவு, அதை இப்போ சேர்க்கலாம் வாங்க. இதை சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இது அப்படியே கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக வந்திருக்கு. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் கொதிச்சிச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு இருக்குங்க. தண்ணியை கம்மி பண்ணி ரொம்ப திக்காயிரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாம்பே சட்னி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாவில் 2லேருந்து 3 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். நமக்கு ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேங்க. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவு சேர்த்துடலாம். இது ஆப்பச்சட்டில் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம தோசைக்கல்லே செஞ்சிடலாம். ரொம்ப பரப்பாமல் ஊத்தப்பம் மாதிரி போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படியே ஓட்ட ஓட்ட எப்படி விழுகுது பாருங்கள். சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நல்ல கலரும் வரும் நமக்கு. இப்படி ஓட்ட ஓட்டையாக வர்றதுக்கு சர்க்கரை சேர்க்குறதும் ஒரு காரணம் தாங்க. லாஸ்ட்டில் ஆப்ப சோடா தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. நம்ம எப்போ தோசை சுட போகிறோமோ அப்போ நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்தா போதும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் செய்கிறதுக்கே எனக்கு 20 நிமிஷம் தாங்க ஆச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.